அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னிமலை வேலவன் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்மாறல் படிப்பவர்களா நீங்கள்? வேல்மாறல் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்மாறல் ரொம்ப பக்தி சிரத்தையோடு படிக்கணும். வேல்மாறல் புஸ்தகம். வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு வசதம் போன்றது. வேல்மாறல் அதை படிக்கிறது ரொம்ப பயபக்தியோடு படிக்கணும். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் 4 வரிகளை முன்னும் பின்னுமாக போட்டு 64 வரிகள் வார மாதிரி நம்மளுக்கு பாடி சொல்லியிருக்கிறாரு. ஒரு மந்திரவாதி திரிலோக முருகன்னு தன்னை சொன்னதுனால அந்த சாமி இந்த மாதிரி புஸ்தகமாக எழுதி அதை படிச்சிருக்கிறாரு. அவருக்கு உடல் எரிஞ்சு மன்னிப்பு கேட்டதாகவும் இந்த புக்கில் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் இந்த வேல்மாறலை படிக்கும்போது முருகப்பெருமான் உங்களோட இருக்கிறத நீங்கள் உணர முடியும். முருகப்பெருமான் உங்களுக்கான கோவில் எது அப்படிங்கிறதையும் அவர் காட்டுவார். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிறப்பாக வச்சுருப்பார் முருகப்பெருமான். வேல்மாறலை படிக்கும்போது இடையில எந்திரிச்சு போகக்கூடாது, முழுசாக படித்து முடிச்சிடணும். அப்படி போகக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா திரும்பி நீங்கள் அதை முதல்ல இருந்து படிக்கணும். வேல்மாறலை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கணவன் மனைவி தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, பெரிய காரியங்களுக்கு வெளியில் செல்லக்கூடாது. 48 நாள் இது இந்த மாதிரி இருந்து நீங்கள் ஒரு விரதமாக இருந்து இதை நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமான் எல்லா வளமும் எல்லா நலமும் தருவார், கனவுலையும் காட்சி கொடுப்பார். முருகப்பெருமானுடைய திருவருளும் என் தாய் அங்காள பரமேஸ்வரனுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.